Amen. Amen. How many of you are happy? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? I mean, all the people who are happy, can you just shout a hallelujah for Jesus? சந்தோஷமா இருக்கிறவங்களா இயேசுவுக்காக சத்தமா ஒரு ஹalleluya சொல்றீங்களா? ஹalleluya. Amen. Headstava, you can do more good. ஹalleluya டவர் இன்னும் நீங்க நல்லா பண்ணலாம். இன்னொரு தடவை சொல்லுவோமா? ஹalleluya. Man, it's a great pleasure to come here and speak the word of God. இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு கிடைத்த பாக்கியமாக எண்ணுகிறேன். Just look at your neighbors and ask, are you happy? பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. Amen. When you ask them, are you happy? Ask them with a smile. Don't stare at them. Don't make them angry. Just ask them with a smile. சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்கும்போதே சந்தோஷமா கேளுங்க. நீங்க கோமா கேட்டீங்கன்னா இருக்கிற சந்தோஷத்தை நீங்க வாங்கிராதீங்க. Amen. Because only one more hour left to go to enter into 2025. காரணம் 2025 ஆண்டுக்குள்ள நாம் பிரவேசிப்பதற்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கிறது. Amen. I'm not going to give a long sermon. ஒரு நீண்ட செய்தியை கொடுக்க போறது இல்ல. Amen. But I'm going to give what the Lord just gave me, a small short word, and go into the word of God. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த சிறிய செய்தி உங்களோடு கொடுத்து செல்ல இருக்கிறேன். Amen. First of all, I thank every pastors who are sitting front. I thank Joseph Uncle, Joseph Balachandran Pastor for giving me a wonderful opportunity. Pastor Glady, Pastor Zach, everybody who is sitting in the front. முன்பதாக அமர்ந்திருக்கிற எல்லா போதகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமா பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அங்கிள், பாஸ்டர் கிளாடி மற்றும் சபையின் போதகர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Amen. Especially for this season, you were the reason. Amen. If you were not here, amen, there was no service like this. So I believe God has brought you all here. You are the perfect place. That is a big sign of a blessed year in 2025. முக்கியமாக இந்த இப்படிப்பட்ட ஒரு கூடுகைக்கு காரணம் நீங்க எல்லாரும் தான். நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. நான் நிச்சயமா நம்புகிறேன் ஒரு ஆசீர்வாதமான 2025 ஆண்டு உங்கள் எல்லோருக்கும் இருக்கும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். Amen. If you believe it, can you just clap your hands and thank Jesus for bringing you all together? நம்ம எல்லாரையும் இங்க கூட்டி வந்த தேவன் தான் நம்ம கூட்டி வந்திருக்கார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்றீங்களா? Amen. Amen. So I believe there is no needed of an introduction. ஒரு அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். Amen. As Pastor said, my name is Aaron Vinod. பாஸ்டர் அவங்க சொன்னது போல என்னுடைய பேர் ஆரோன் வினோத். I'm 19 years old now. எனக்கு இப்போ 19 வயது ஆகிறது. As he said, I started my ministry at the age of 14. பாஸ்டர் சொன்னது போல என்னோட ஊழியத்தை நான் 14 வயதா இருக்கும்போது துவங்கினேன். God is faithful. கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். And only one word, God is faithful. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கர்த்தர் உண்மையுள்ளவர். Amen. But for today, as we are just praying, Leviticus chapter 26. ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்ன வசனம் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாமா? லேவியராகமம் 26வது அதிகாரம். We are at the end of this year. நாம் இந்த வருடத்தின் முடிவில் இருக்கிறோம். And I believe God is going to speak with us. நான் நம்புகிறேன் கர்த்தர் நம்மோடு பேசுவார். Amen. His word is powerful. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. Amen. Leviticus chapter 26. லேவியராகமம் 26வது அதிகாரம். Amen. 9, 10 and 11. 9, 10, 11வது வசனம். Amen. Can we all just take it up and can somebody? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? லேவியராகமம் 26வது அதிகாரம் 9, 10, 11வது வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. Amen. Amen. So the title of my sermon is என்னுடைய செய்தியின் தலைப்பு Make a Space for New Crop. புதிய தானியத்திற்கென்று இடம் உண்டாக்குங்கள். Amen. Look at your neighbors and say, make some space for new year. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, புது வருஷத்துக்கு இடம் உண்டாக்குங்க. Make some space for new promises. புதிய வாக்குத்தத்தங்களுக்கு இடம் உண்டாக்குங்க. Because I surely know 2024 what and all God has promised is not yet finished in our life, because God has done big things. But today I say, make some new room for 2025. God is yet faithful to give mighty things in your life. ஒருவேளை 2024 ஆண்டு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதது போல நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா தைரியமா இருங்க. 2025 என்று கர்த்தர் புதிய வாக்குத்தத்தங்களோடு அவர் காத்திருக்கிறார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். Amen. Look at your neighbors and say, make some room for 2025. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, 2025 ஆண்டுக்கு கொஞ்சம் இடம் உண்டாக்குங்கன்னு சொல்லுங்க. Amen. Amen. All the 2024 blessings is not still over, but 2025 is ready to bless us. 2024 ஆண்டுக்குரிய ஆசீர்வாதங்கள் இன்னும் முடியல. அது 2025 வருஷத்திலே 25 வருஷத்திலே தொடரும். Amen. The way God showed the favor for us the whole season.
இந்த காலம் முழுவதும் கர்த்தர் நம்மேல் அதிகமாக கரிசனை உள்ளவராக இருந்திருக்கிறார். And the way God protected us from everything. எல்லா விதமான காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். The way he come and intervened in our sickness, in everything, and he said, there is no weapon which will prosper against you, he is my one. நம்முடைய பலவீனமான நேரங்களை கர்த்தர் குறுக்கிட்டு உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். How many of you can tell with me this 2024 was a season of favor? I got so much favor in my life. எத்தனை பேர் சொல்ல முடியும் கடந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தருடைய தயவை என்னுடைய வாழ்க்கையில உணர்ந்தவன் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஆமென். Amen. Is it enough? அது போதுமா? Is it enough? அது போதுமா? That's why I'm telling make some room. அதனால தான் சொல்றேன் இடம் உண்டாக்குங்க. Amen. Today morning I was just praying இந்த காலையில நான் ஜெபித்து கொண்டிருந்த போது and the Lord just showed me a picture. கர்த்தர் ஒரு படத்தை எனக்கு காண்பித்தார். Amen. It was a picture of Jacob. அது யாக்கோபை குறித்ததான ஒரு படம். You all know that verse. நம்ம எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும். Genesis chapter 48. ஆதியாகமம் 48வது அதிகாரம் from 13 to 19. 13ல இருந்து 19வது வசனம் வரைக்கும். Amen. I love the verse. அந்த வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Jacob crossed his hands. யாக்கோபு தன்னுடைய கரங்களை குறுக்கே மாற்றி வைக்கிறார். Amen. Look at your neighbors and say he crossed his hands. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க கையை இப்படி மாத்தி வைக்கிறாருன்னு சொல்லுங்க. Crossed his hands. கையை மாத்தி வைக்கிறார். Amen. It was Manasseh and it was Ephraim, but he crossed his hands. அங்க இருந்தது மனாசே எப்ராயிம், அங்க யாக்கோபு கரங்களை மரித்து வைக்கிறார். The right hand should be on Manasseh, but the right was on Ephraim. வலது கை மனாசேயின் மேலே இருக்க வேண்டும், ஆனால் அதை எப்ராயிமின் மேலே வைக்கிறார். How many of you can say 2024 when death came against my life, he crossed his hands for me? எத்தனை பேர் சொல்ல முடியும் 2024ல மரணம் நமக்கு நேரா வந்தபோது கர்த்தருடைய கரங்களை வைத்து அதை மரித்தார்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? 2024 when sickness came against my life, that is what he did. He crossed his hands against the sickness and he said, no, you cannot touch his life. 2024ஆம் ஆண்டு வியாதி நம்மை நோக்கி வந்தபோது கர்த்தர் என்ன பண்ணினார்? அவருடைய கரங்களை விரித்து அதை மரித்து வியாதியே நீ இவனை தொட முடியாது என்று சொல்லி கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். Amen. ஆமென். The loved one or the pushed one for the right hand was Manasseh. அவருடைய வலது கை மனாசேயின் மேலே வைக்கப்பட்டது. Amen. Joseph pushed his Manasseh so that Jacob can perfectly lay his right hand on Manasseh. யோசேப்பு மனாசே முன்பதாக தள்ளுகிறார். அதனால யாக்கோபு என்ன பண்ண முடியும்? அவருடைய வலது கையை மனாசேயின் மேலே வைக்கும்படி அவர் தள்ளுகிறார். But sometime for your blessing, ஆனா சில நேரம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு God goes out of order. கர்த்தர் அந்த வரிசையை மாற்றி அமைக்கிறார். Amen. ஆமென். I say my God is a God of order. நான் இப்படி சொல்லுகிறேன், என்னுடைய தேவன் அவர் ஒழுங்கின் தேவன். But when it comes to me and you, ஆனா உங்களுக்கு குறித்து என்ன குறித்த விஷயம் வரும்போது, amen, how many of you can say my promotion paper was at the last but somehow the paper came on the top? The order was totally changed. எத்தனை பேர் சொல்ல முடியும் பதவி உயர்வின் வரும்போது நம்முடைய பெயர்கள் கடைசியா இருந்துச்சு, ஆனா கர்த்தர் குறுக்கிட்டு நம்முடைய பெயர்களை மேலே வைத்து நம்மளை உயர்த்தினார்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? Amen. How many of you can say the doctor report said it will take 24 months but the order was changed for me? God made some orders change because he wanted his right hand to come upon me. எத்தனை பேர் சொல்ல முடியும் சில மருத்துவர்களுடைய அறிக்கைகள் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுகிற நேரத்திலும் கர்த்தருடைய கரம் குறுக்கிட்டு நம்ம மேல தயவாய் அந்த வரிசையை மாற்றி அமைத்துன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? Amen. ஆமென். Whenever I see about Ephraim, I think about me. எப்பலாம் எப்ராயிமை நான் பார்க்கறேனோ அப்ப என்ன குறித்து யோசிச்சுக்குவேன். Nobody pushed us for the right hand. யாருமே அந்த வலது கையை நோக்கி நம்மளை தள்ளல. Amen. How many of you can say எத்தனை பேர் சொல்ல முடியும்? 2024 nobody pushed me for the right hand. 2024 யாருமே அந்த வலது கையை நோக்கி என்னை தள்ளி விடல. My enemy was pushed for the right hand. என்னுடைய சத்துரு வலது கைக்காக போனா. Amen. My opposite player was pushed for the right hand. எனக்கு எதிரா இருந்தவங்க அந்த வலது கைக்கு நேரா தள்ளப்பட்டாங்க. But my God crossed it for me. ஆனா என்னுடைய தேவன் கரங்களை மாற்றி வைத்தார். My God crossed it for me. என்னுடைய தேவன் எனக்காக கரங்களை மாற்றி வைத்தார். My God crossed everything for me. என்னுடைய தேவன் எனக்காக எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தார். When this word cross comes,
அந்த மாற்றுதல் என்று சொல்லுகிற வார்த்தை வரும்போது Amen. And that is the same thing which happened in our life too. நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடைபெற்றது. It was not us, it was the Jews, it was other people who Jesus came for this. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக அல்ல, யூதர்களுக்கென்று அவர் வந்தார். But it was the cross which changed everything. ஆனா அந்த சிலுவை தான், அந்த மாற்று தான் உங்களை என்னை மாத்தி அமைத்திருக்கிறது. I mean the history, when you read the history of Bible, வேதாகமத்தினுடைய வரலாறு நாம் பார்க்கும்போது when Jesus was attacked 39 times in the church, in the office, front of everybody. இயேசு கிறிஸ்து 39 முறை அவர் வாழ்நாள் அடிக்கப்பட்ட போது, I mean normal man cannot go through 39 attacks. ஒரு சாதாரணமான மனுஷன் 39 அடிகளையும் தாங்கி கொண்டிருக்க முடியாது. Many people dead before the 35th before many people dead before the 10th attack on their life. அநேகர் அந்த 35வது அடி அல்லது 10வது அடி வரைக்கும் முன்னாடி அவங்க வாழ்க்கையை இழந்து அவங்க முடிஞ்சு போயிருக்காங்க. But he gone through the 39, he came on the cross. Why? Because he knew cross could change our and mine and your life, and I believe that is why the cross made things different. Today night, how many of you can say 2024, it was his hand which crossed and changed things in my life. அதனால தான் பாருங்க, ஆண்டவர் அந்த 39 அடிகளையும் தாண்டி சிலுவையிலே உங்களை என்னை மாற்றி ஆசீர்வதிக்கும்படி, அந்த சிலுவையின் மூலமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்மை தெரிந்து கொண்டார். Amen. Amen. When I was sitting there, நாங்க உட்கார்ந்து இருக்கும்போது, Amen, I think a question in my heart. என் இதயத்துல ஒரு கேள்வி வந்தது. Somebody asked, are you going to call names now also? யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, இன்னைக்கும் நீங்க பேர் சொல்லி கூப்பிட போறீங்களான்னு கேட்டாங்க. This much big crowd. இவ்வளவு பெரிய கூட்டம். Amen. I say prophet's duty is to prophesy. நான் சொன்னேன், தீர்க்கதரிசியுடைய வேலை தீர்க்கதரிசனம் சொல்லுவது. It may take time, but he will cross for me. அது நேரம் எடுத்தாலும் சரி, அவர் நமக்காக மாற்றி அமைப்பார். Amen. Look at your neighbors and say, he stretched his hand for me. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, அவர் எனக்காக அவருடைய கரங்களை நீட்டினார். He stretched out for me. அவர் எனக்காக இறங்கி வந்தார். This season purely was not my season. இந்த காலம் நிச்சயமா என்னுடைய காலம் கிடையாது. This night was purely not my night. இந்த இரவு என்னுடைய இரவே கிடையாது. There was no chance where a 19 years old boy can catch this holy Bible and preach in front of this crowd. There was no chance. But on that day there was a stretch in my life. Today night I proclaim, God can stretch in your life too. ஒரு 19 வயது பையனால பைபிளை பிடிச்சிட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்பதாக இப்படி பேசுகிறது ஒரு சாத்தியமற்ற காரியம். ஆனா ஒரு நாள் அவர் எனக்காக அவருடைய கரங்களை நீட்டினபடினால நான் இங்க நின்று கொண்டிருக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறேன், உங்களுக்காக கர்த்தர் அவருடைய கரத்தை நீட்ட ஆயத்தமாக இருக்கிறார். Amen. Amen. Can you all just stretch our hands towards the heaven one time? அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தலாமா? Amen. Before going into the sermon, can we all say, Lord, thank you for stretching your hands this whole year. இந்த முழு வருஷமும் எங்களுக்காக உங்க கரங்களை நீட்டினீங்களே, அதற்காக நன்றி அப்பான்னு எல்லாரும் சொல்லுவோமா? When there was a fight against Israel, இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு போராட்டம் யுத்தம் வந்தபோது God said, Moses, கர்த்தர் சொன்னார், மோசே, until your hand is raised, nothing will prevail against Israel. உன்னுடைய கரம் உயர்ந்திருக்கிற வரைக்கும் இஸ்ரவேலை யாராலும் மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னார். Today right hand, can we all just raise our right hand together and worship the Lord for 2 minutes? இந்த இரவுல எல்லாரும் நம்முடைய வலது கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி அப்படியே ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? தூயரே தூயரே, நீங்க பாடுறீங்களா? கரங்களை உயர்த்தி, சர்வ வல்லவர் நீரே. Thank you for crossing. தூயரே, எங்களுக்காக மாற்றி அமைத்ததுக்காக நன்றி அப்பா. சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே துதி உமக்கே, தூயரே தூயரே. சர்வ வல்லவர். கடைசி முறையாக சத்தத்தை உயர்த்தி நீங்க பாருங்களா? தூயரே தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே துதி உமக்கே. ஆமென்.
உட்கார்ந்திருந்த போது the Lord just showed me couple of names. கர்த்தர் சில பெயர்களை எனக்கு காண்பித்தார். I mean, if you're here, just raise your hands, don't come forward. I would like to pray for you. அந்த பெயர் இருக்கிறவங்க நீங்க முன்பதாக வர வேண்டாம், இருக்கிற இடங்கள கரங்களை மாத்திரம் உயர்த்தி காண்பீங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். The Lord said Sam Grace son. ஆண்டவர் சொன்னார் சாம் கிரேசன் அப்படிங்கிற பெயரை காண்பித்தார். Just stand up where you are. The Lord says, I'm going to stretch my hands for you. கர்த்தர் சொல்கிறார் உங்களுக்கென்று கர்த்தருடைய கரத்தை நீட்ட போகிறார். 2025 season is a season of celebration in your life. 2025 ஆண்டு உங்க வாழ்க்கையில கொண்டாட்டத்தின் ஆண்டா இருக்க போகிறது. I don't know whether Joseph wanted Ephraim to come forward, but Jacob knew whom to bless. The Lord says God knows when to bless, where to bless, how to bless. This night the hand is upon your life. ஒருவேளை யோசேப்புக்கு எப்ராயிமை முன்பதாக கொண்டு வந்து ஆசீர்வதிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சோ இல்லையோ, ஆனா யாக்கோபுக்கு தெரியும். அதே போலதான் கர்த்தருக்கு உங்களுக்கு எப்போ எப்படி எங்க கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்ன்றது கர்த்தர் அறிந்திருக்கிறார். Grace always on your life. உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் கிருபை இருக்கும். 2025 2025 ஆண்டு we may meet again. நம்ம ஒரு திரும்ப சந்திப்போம். Multiplication in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில பெருக்கம். You will increase, you will multiply, and the hand of the Lord will always be there in your life. நீங்க பெருகுவீங்க, வளருவீங்க. கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கும். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. ஆமென். How many of you people believe? எத்தனை பேர் இத நம்புறீங்க? He will cross. அவர் நமக்காக மரிப்பார். Amen. He will cross his hands. அவர் கரங்களை நமக்காக மாற்றி வைப்பார். Look at your neighbors and say. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க. Just look at your neighbors for 1 minute. ஒரு நிமிஷம் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா பாருங்க. Amen. Just tell them. அவங்கள பார்த்து சொல்லுங்க. 2024. 2024. How many times did he cross his hands for you? எத்தனை முறை கர்த்தருடைய கரத்தை உங்களுக்காக மாத்தி வச்சாரு? How many times did he bring you out of everything against your life? உங்களுக்கு விரோதமா உங்க வாழ்க்கையில வந்த காரியங்கள் எல்லாம் எத்தனை முறை கர்த்தர் உங்களுக்காக மாற்றி அமைத்தார்? That is why Bible clearly says. அதனால தான் வேதாகமம் தெளிவா சொல்லுகிறது. The rejected stone became the cornerstone. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே அது மூலை கல்லாயிற்று. Any rejected pieces here, I prophetically say you are going to be the cornerstone in the next season in the name of Jesus. ஒருவேளை தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நபரா நீங்க இருப்பீங்கன்னா இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், நீங்க தான் அடுத்த காலத்துல மூலை கல்லா இருக்க போறீங்க. Amen. ஆமென். Amen. The next 35 minutes. அடுத்த 35 நிமிடங்கள். Amen. I'm just going to give a prophetic word over your life. உங்க வாழ்க்கையில ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை நான் கொடுக்க போகிறேன். And one thing I would like to say. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். What I say, it may be not maybe for your neighbor. நான் சொல்லுகிற காரியம் ஒருவேளை உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். I mean, the one thing what we wait every time is we wait for our neighbor to receive it. நம்ம எப்போதுமே ஒரு காரியம் பண்றோம், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க பெற்றுக்கொள்ளும்படி அவங்களுக்காக காத்திருக்கிறோம். Is he clapping hands? அவர் கை தட்டுறாரான்னு பாக்குறோம். Is he crying? அவர் அலறாரான்னு பாக்குறோம். I mean, forget about your neighbor. பக்கத்துல இருக்கிறவங்கள மறந்துருங்க. This night is your night. இந்த இரவு உங்களுடைய இரவு. Look at your neighbor and say, this night is your night. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, இந்த இரவு உங்களுடைய இரவு. Judges chapter 16 says, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் சொல்கிறது, in the darkness the hairs of Samson started to grow back. இருளிலே சிம்சோனுடைய முடி வளர ஆரம்பித்தது. I mean, if you receive it, I believe things in 2024, let it grow back in the name of Jesus. இதை பெற்றுக்கொள்வீங்கன்னா நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல எல்லா காரியங்களும் திரும்ப வளருவதாக. Amen. ஆமென். So the Leviticus chapter 26, 9, 10 and 11 says like this. லேவியராகமம் 26வது அதிகாரம் 9, 10, 11வது வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, I will show you my favor. நான் உங்க மேல பச்சைமா இருப்பேன். I will multiply you. நான் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். I will give you the fruitfulness season. I will give you the fruitful season. கனி தருகிற ஒரு காலத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். I will show. The next verse says, I will show I am your God. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் உன்னுடைய தேவன் என்பதை நான் காண்பிப்பேன். I mean, when I see favor, நான் தயவை குறித்து பார்க்கும்போது the only one character which comes into my mind is Mephibosheth. என்னுடைய மனதுக்கு வருகிற ஒரு கதாபாத்திரம் மேவிபோசேத். How many of you know the life of Mephibosheth? எத்தனை பேருக்கு இந்த மேவிபோசேத்துடைய வாழ்க்கை தெரியும்? I mean, if you don't know, today night you are going to hear it. ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா இன்னைக்கு இரவு நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. 2 Samuel chapter 9, 2 சாமுவேல் 9வது அதிகாரம் verse 1 to 10. 1ல இருந்து 10வது வசனம் வரைக்கும். We are not going to read the whole verse, நம்ம முழு வசனங்களையும் வாசிக்க போறது இல்ல, but slowly we are going to read it. ஆனா அப்படியே ஒன்றின் பின் ஒன்றாக வாசிக்க போகிறோம். Verse 1.
Yeah, chapter 9, 2 Samuel chapter 9 verse 1. 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1வது வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். Amen. It starts like this. David wanted to show kindness. David wanted to show the favor to the family of Jonathan. அது இப்படியாக ஆரம்பிக்கிறது. தாவீது யோனத்தானுடைய குடும்பத்தாருக்கு தயவு காண்பிக்கும்படி விரும்பினதுனாலே அப்படி தயவு பெறத்தக்கவன் யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்கிறார். Every blessing starts through favor. எல்லா ஆசீர்வாதமும் தயவின் மூலமாக தான் துவங்குகிறது. Amen. Why are we here? நம்ம ஏங்க இருக்கிறோம்? Because we had the favor of God. காரணம் நம்ம மேல தேவ தயவு இருந்தபடினால. So David says, bring me Mephibosheth, bring me somebody, I want to show the favor of God in his life. ஆனால் தாவீது சொல்கிறார், மேவிபோசேத்தை கொண்டு வாங்க, அவர் வாழ்க்கையில நான் தயவை காண்பிக்க விரும்புகிறேன்னு சொல்லி அழைக்கிறார். Yes, let's read the next verse. 2வது வசனம். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். Yes. அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். Yes. அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். Yes. அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். Amen. Enough. Amen. This is a short story of Mephibosheth. இதுதான் மேவிபோசேத்தினுடைய ஒரு சிறிய கதை. Amen. Mephibosheth, we all know that character is not that favorable, or that character is not that good to speak. இந்த மேவிபோசேத் என்கிற கதாபாத்திரம் அவ்வளவு பேசுகிறதற்கு நல்ல கதாபாத்திரம் இல்லாத போல இருக்கிறது. But his generation, ஆனா அவருடைய தலைமுறை, his grandfather is the first king of Israel. அவருடைய தாத்தா இஸ்ரவேலுடைய முதல் ராஜா. His father Jonathan was a king of Israel. அவங்க அப்பா யோனத்தான் இஸ்ரவேலுக்கு அடுத்த ராஜாவா இருக்க வேண்டியவர். But this man is a lame man. ஆனா இந்த மனிதனோ ஒரு முடவன். 2024 I say. 2024 நான் சொல்லுகிறேன். Amen. The ending time we are here. அதனுடைய முடிவுல நம்ம இருக்கிறோம். Amen. Anybody here praying for generations? ஒருவேளை தலைமுறைகளுக்காக யாருங்க ஜெபிப்பீங்கன்னு சொன்னா, Amen. My generation we did a good work. என்னுடைய தலைமுறை நல்ல காரியம் செஞ்சாங்க. But my next generation I don't have any hope, I don't have any faith. ஆனா என்னுடைய அடுத்த தலைமுறையை பார்க்கும்போது அவங்க மேல நம்பிக்கையே இல்ல, நல்லா வருவாங்களான்னு ஒரு அறிகுறி கூட இல்ல. At this last hours of this 2024, leave your generation to the hand of God. He will remember. As David remember, God will remember your generation and bring them back to your line. Bring them back to the plan of God in his life. இந்த 2024 ஆண்டு முடிக்கிற நேரத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தலைமுறையை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்கன்னா உங்களுடைய தலைமுறைகளை கர்த்தருடைய கரத்துல நீங்க கொடுத்துருங்க. தாவீது எப்படி மேவிபோசேத்தை நினைவு கூர்ந்தாரோ அதே போல கர்த்தர் உங்க தலைமுறையை நினைவு கூர்ந்து அவர்களை சரியான வழியில கர்த்தரே கொண்டு வருவார். When I see a generation, அவர் தலைமுறையை பார்க்கும்போது, when I see this name, நான் இந்த பெயரை பார்க்கிறேன். I see a small baby's name. ஒரு சின்ன குழந்தையினுடைய பெயரை பார்க்கிறேன். I mean, if anybody connected to that family or anybody there, அந்த குடும்பத்தோட சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருப்பீங்கன்னா, if you can raise your hands, or I'll pray for you and go. நீங்க கரங்களை மாத்திரம் உயர்த்துங்க, உங்களுக்காக நான் ஜெபித்து விட்டு போக விரும்புகிறேன். John Samuel. ஜான் சாமுவேல் அப்படிங்கிற பெயர் இருக்கிற அந்த பெயர் தொடர்புடைய, And when the Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், when see people, he knows the first name, he knows the second name too. பாருங்க, ஆண்டவருக்கு முத பெயர் தெரிஞ்சா ரெண்டாவது பெயரும் ஆண்டவருக்கு தெரியும். And the Lord says, I'm going to put an R. The Spirit of the Lord says, I see an initial R. The Spirit of the Lord says, R John Samuel. ஆவியானவர் ஆறுங்கிற எழுத்தை காண்பிக்கிறார், இந்த இனிஷியலை கொடுக்கிறார், ஆர் ஜான் சாமுவேல். Is it true?
Okay, his name is Raj. Raj Samuel. Raja. The Spirit of the Lord says, what you are catching is the next generation. கர்த்தருடைய ஆவியான சொல்கிறார், நீங்க கையில பிடிச்சிருக்கிறது அடுத்த தலைமுறை. No doubt in that. அதுல சந்தேகமே கிடையாது. The Lord says, கர்த்தர் சொல்கிறார், he will stand for the Lord. அவர் கர்த்தருக்காக நிற்பார். A revivalist like John, ஒரு யோவான போல எழுப்புதலாளர், and a prophet like Samuel. ஒரு சாமுவேல் போல தீர்க்கதரிசி. Not one kind of you, kind of heaven. The Lord says, the one God sent from heaven, and he will do mighty things for the Lord. அவர் பரலோகத்திலிருந்து கர்த்தரால் அனுப்பப்பட்டவர், அதனால கர்த்தருக்கென்று பலத்த காரியங்களை செய்வார். Amen. ஆமென். He's a great testimony for you. அவர் உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறார். Can you just bring him up? I would like to pray for him. அவர் முன்னதா கொண்டு வரீங்களா? அவர்க்கா ஜெபிக்க விரும்புகிறேன். Amen. My dad every time says, எங்க அப்பா எப்போதும் இப்படி சொல்லுவாங்க, when you see a younger generation, அடுத்த தலைமுறை, நம்ம இளம் தலைமுறை பார்க்கும்போது, do as Peter did. பேதுரு செய்தது போல செய்யணும். I don't have gold and silver to give, வெள்ளியும் பொண்ணு கொடுக்கிறதுக்கு என்னிடத்துல இல்ல, but I give what I carry. ஆனா நான் சுமக்கிறத நான் கொடுக்கிறேன். I give what I carry. நான் எதை சுமக்கிறேனோ அதை கொடுக்கிறேன். The Spirit of the Lord says, he may be young. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இவர் ரொம்ப இளமையா இருக்கலாம். Church, can you just raise your hands towards him? Let's all pray for this young kid. சபையார் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த குழந்தைக்கு எல்லாரும் ஜெபிக்கலாமா? அப்படி அந்நிய பாஷையில Lord, ஜெபிக்கிறீங்க? I pray in the name of Jesus. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். Let him stand for the Lord. கர்த்தருக்கென்று இவர் நிற்பானாக. Let him do mighty things for the Lord. கர்த்தருக்கென்று பலத்த காரியங்களை செய்வானாக. Your hand be upon his life. உம்முடைய கரம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். Lord, I bless this family, O Lord. ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Lord, I believe a revivalist for you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருக்கென்று ஒரு எழுப்புதலாளனா அவர் இருப்பார். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Church, can you clap your hands and thank God? சபையை கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா? Yes. ஆமென். So let's come back to Mephibosheth. மேவிபோசேத்துக்கு திரும்ப வருவோம். Amen. I think Mephibosheth was also this kind of a young boy. மேவிபோசேத்து இப்படி ஒரு இளம் குழந்தையா தான் இருந்தார். His father was a king, grandfather is a king. அவங்க அப்பா ஒரு ராஜா, அவங்க தாத்தா ஒரு ராஜா. But after his birth, ஆனா அவருடைய பிறப்புக்கு அப்புறம் his father and grandfather lost in a war. அவங்க அப்பாவையும் அவங்க தாத்தாவையும் ஒரே யுத்தத்துல இவர் இழந்து போகிறார். Because of the failure, அந்த தோல்வி நிமித்தம் they had to take this baby to some other place. இந்த குழந்தை இன்னொரு இடத்துக்கு அவங்க அழைச்சிட்டு போகணும். And once a woman was carrying this baby, the baby was dropped from the woman's hand, and the baby became crippled from the half of the body. அந்த குழந்தையை தூக்கிட்டு போன அந்த அம்மா அவசரத்துல அவனை கீழே போட்டதுனால அவனுடைய கீழ் பகுதி காலெல்லாம் செயலிழந்து ஒரு முடவனாக இந்த குழந்தை மாறி விடுகிறான். Not born as crippled, அவர் முடவனாக பிறக்கவில்லை, dropped down and became crippled. ஆனா கீழே போடப்பட்டதுனால முடவனாகி விடுகிறான். 2024, I don't know who and all dropped you down. 2024ல யாரெல்லாம் உங்களை கீழே போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. It may be the people whom you loved, it may be the business people, it may be your boss, it may be your teacher, whomever it may be, whoever dropped you down, I don't care. But I know one thing, every day morning there is a season for you where God will get up and say, hey Mephibosheth, come back. There is a season for you where God remembers your name and he will call you, come back. 2024ல யாரெல்லாம் உங்களை கைவிட்டாங்க, கீழே போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க ஆசிரியரா இருக்கலாம், உங்க கூட தொழில் செய்கிற உங்களுடைய பார்ட்னரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அவங்க உங்களை கீழே போட்டு மறந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், மேவிபோசேத்தே, நான் உன்னை நினைவு கூறுவேன், நான் உன்னை கொண்டு வருவேன். 2025ஆம் ஆண்டு நான் உன்னை நிலைமாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். Amen. ஆமென். If you had a comeback in 2024, can you just one time clap your hands and thank God for bringing you back? எத்தனை பேர் சொல்ல முடியும் 2024ல அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தரனை திரும்ப கொண்டு வந்தாரு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துறீங்களா? Amen. ஆமென். I believe நான் நம்புகிறேன். the hell is already starting to shake. நரகம் ஏற்கனவே அசைய ஆரம்பிச்சிருச்சு. Enemy thought you won't never praise again. சத்துரு நினைச்சா இனிமேல் இவன் துதிக்கவே மாட்டான். But a bad news to the enemy. ஆனா சத்துருக்கு ஒரு கெட்ட செய்தி. I am going to praise God in every situation. நான் என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிக்க போகிறேன். I love the way David praised God. தாவீது கர்த்தரை துதிக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். He lost one of his kids. அவருடைய குழந்தை அவர் இழந்து போகிறார். 7 days without eating he was praying. 7 நாள் எதுமே சாப்பிடாம உபவாசித்து ஜெபிக்கிறார். When his servants came and said, David, you lost your son, you lost your kid. வேலைக்காரங்களா வந்து தாவீது உங்க பையன் இறந்துட்டான் அப்படினு சொல்லி அவர்ட்ட சொல்றாங்க. They thought David would go into depression, David would forget about Jesus and he would run away. அவங்க நினைச்சாங்க தாவீது ஆண்டவரே மறந்துட்டு டிப்ரஷனுக்குள்ள போய் அப்படியே ஓடி போய்டுவாருன்னு நினைச்சாங்க. But do you know what did David do? ஆனா தாவீது என்ன செய்தார் தெரியுமா? He got this news.
அவர் இந்த செய்தி கேள்விப்பட்ட he உடனே got up, அவர் எழுந்து changed his clothes, அவருடைய உடைகளை மாற்றி washed himself, அவர் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு went to worship the Lord again. கர்த்தரை தொழுது கொள்ள போனார். He said, death cannot make me apart from God. அவர் சொன்னார், மரணம் தேவனிடத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாது. Anybody here who can tell 2024 when everything came, it did not make me apart from God? Still I am here. Enemies failed and look at me, still praising Jesus at the last hour of 2024. எத்தனை பேர் சொல்ல முடியும் 2024ஆம் ஆண்டு எத்தனையோ காரியங்கள் என்னை கர்த்தரை விட்டு பிரிக்குமாறு சூழ்நிலை வந்த போதும் கர்த்தரை விட்டு பிரியாம கர்த்தரை காத்து கொண்டாரு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா?